வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தொழில் பார்த்திங்கன்னா என்றைக்குமே அழிவில்லாத ஒரு தொழில். இன்றைக்கி நம்ம எல்லோரும் தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இருக்குது. எக்ஸாம்பிள், இன்றைக்கி நீங்கள் எங்கே போயிட்டு எந்த பொருள் வாங்கினாலும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ரோட்டோர கடையில் போயிட்டு ஒரு காளான் சாப்பிட்றீங்க அல்லது பேல்பூரி சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர்ஸில் தான் பார்த்திங்கன்னா வச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஹோட்டல்ஸுக்கு போயிட்டு நம்ம எந்த ஒரு சாப்பாடு வாங்கினாலும் அது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் மீல்ஸாக இருக்கட்டும், பிரியாணி ஆகட்டும், குஸ்காவாகட்டும், பரோட்டாவாகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான அலுமினியம் ஃபாயிலை தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இதை இல்லாமல் இந்த ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய ஜொமேட்டோவாகட்டும், மற்ற சைட்ஸ் ஆகட்டும், இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர்ஸ் தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த தொழில் பார்த்திங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத தொழில். அதே போல் இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழிலும் கூட. நம்மளால் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ப்ராப்பராக எடுத்து பண்ண முடியும். இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு முதலீடுகள் தேவை, நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற முழு தகவலையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு தாராளமாக 1,00,000 ரூபாயிலேருந்து 3,00,000 ரூபாய் அண்ட் அதுக்கு மேலேயே கூட நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ப்ராப்பராக உற்பத்தி பண்ண நம்ம பொருளை மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப நல்ல லாபம் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதுக்கு முதல்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தொழிலை பொறுத்தவரையிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிஷினை பொறுத்து பார்த்திங்கன்னா மாறுபடும். நார்மலாக பார்த்திங்கன்னா இதில் 2 கேட்டகரியில் மிஷின் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இந்த செமி ஆட்டோமேட்டிக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. அதாவது பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி போகிறப்ப நார்மலாக ஒரு ஷிஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களால் மினிமம் 8,000 கண்டெய்னர்ஸும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 12,000 கண்டெய்னர்ஸும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் அந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கான்செப்ட் போகிறப்ப பார்த்தீங்கன்னா மினிமம் 15,000 கண்டெய்னர், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30,000 கண்டெய்னர்ஸ் அண்ட் லட்சக்கணக்கில் ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்குலாம் மிஷினரி இருக்குது. நம்ம அந்த அளவுக்குலாம் போகிறது இல்லை. ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இந்த பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ இதுவே இந்த செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 3,00,000 ரூபாயிலேருந்து ஆரம்பமாகி 7 லட்சம் 8 லட்சம் இந்த மாதிரி வந்துடும். இதுவே நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 லட்ச ரூபாயிலேருந்து மிஷின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மிஷின் கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம கம்பல்சரி டை வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிகமான அளவுக்கு இந்த அலுமினியம் ஃபாயில் எந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்கக்கூடியது மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நார்மல் கப் சைஸு, அதாவது சின்ன சின்ன பேக்கரிஸ் அண்டு இந்த காளான், பேல்பூரி இந்த மாதிரியான இடங்களில் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதே பேக்கரிஸில் பார்த்திங்கன்னா அந்த போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லஞ்ச் பாக்ஸ் கான்செப்டில் இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 750 ml அண்டு 1 லிட்டர் இந்த கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் கண்டெய்னர்ஸ் தான் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா அந்த சைஸில் இருக்கக்கூடிய டை வாங்குகிற மாதிரி இருக்கும். அந்த டை பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபாயிலேருந்து ஆரம்பமாகி 80,000 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா வரும். ஆல்மோஸ்ட் நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் கான்செப்டில் பண்ணுற மாதிரியா இருந்தால் மிஷினோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விலைகள் மாறுபடும். நார்மலாக 3 லட்ச ரூபாயிலேருந்து 7 லட்ச ரூபாய் வரையும் வரும். ஸோ ஓவராலாக மிஷினோடைய காஸ்ட் இது. அண்டு இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய் வரையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதோடைய உற்பத்தி செலவுகள் எந்த அளவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது ஒரு கண்டெய்னருக்கு பார்த்திங்கன்னா 80 பைசாவிலேருந்து ஆரம்பமாகி ₹1.50 வரையும் பார்த்திங்கன்னா ஆகும். அது அந்த சைஸை பொறுத்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது ஆகும். இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, அடுத்ததாக எலக்ட்ரிசிட்டி, லேபர் காஸ்ட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடும். நம்ம என்ன ப்ரைஸுக்கு இதை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றது இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 80 பைசாவுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய கண்டெய்னரை ₹1.50 சேல்ஸ் பண்ணலாம். அதுவே ₹1.50 பண்ணுறத நம்ம பார்த்திங்கன்னா ₹3 பண்ண முடியும்.
அதாவது 100 மடங்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாபங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அண்டு மார்க்கெட்டிங் எப்படிப்பா பண்ணுறது? இப்போ உற்பத்தி பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. மிஷினை வாங்கிட முடியும், ரா மெட்டீரியல் வாங்கிட முடியும், இதெல்லாம் வாங்கி நம்ம உற்பத்தி பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அந்த மார்க்கெட்டிங் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இருக்கத்துலேயே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா இந்த தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அண்டு பெரிய அளவுக்கும் பார்த்திங்கன்னா உங்களால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக போயிட்டு வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பார்த்திங்கன்னா இன்னமும் அதிகமாகும். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஆர்டர் வந்து எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான சைஸில் இருக்கக்கூடிய அந்த அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர்ஸை வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இப்போது நீங்கள் வந்து இந்த நார்மலாக அந்த காளான் கடைகளில் யூஸ் பண்ணுறது, பேக்கரியில் யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸு, சரிங்களா? அதாவது ஒரு 250 ml to 300 ml இந்த சைஸில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் தான் பார்த்திங்கன்னா அங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த சைஸில் இருக்கக்கூடியதை நீங்கள் ரெடி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேக்கரிஸில் போயிட்டு வந்து டைரெக்டாக வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்கலாம். அண்ட் இதுவே வந்து அந்த ரோட் சைடில் வந்து காளானு அண்ட் பேல்பூரி இந்த கடையெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டலாம் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு காளான் கடையாக இருந்தாலும் மினிமம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 200 to 300 பிளேட் அப்படின்றது வந்து அவங்களுடைய சேல்ஸாக இருக்கும். நம்ம சொல்கிறது மினிமம் ஒரு 200 பிளேட்டே எடுத்துக்கலாம். உங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து ஒரு 10லேருந்து 20 கடை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கடையில் நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 2000 கண்டெய்னர்ஸு. இதுவே வந்து ஒரு 20 கடையில் எடுக்கிறீங்கன்னா 4000 கண்டெய்னர்ஸு. அண்டு ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து இன்றைக்கி அந்த பஜ்ஜி சாம்பார் இதெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்காக மினிமம் வந்து அதாவது ஹோட்டல்ஸ் இல்லை பேக்கரி, இந்த பேக்கரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாக ஒரு 50 கப் வந்து ஒரு 50 யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாக நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிறப்ப அங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500லேருந்து 1000, ஒரு 5000 to 6000 பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து உங்களால் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட் பண்ணுற அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ அவங்களுக்குலாம் என்ன ரேட்டுக்கு சப்ளை ஆகுதோ அதை விட நீங்கள் ஒரு 10 பைசா கம்மியாக கொடுக்குறப்ப அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறப்ப நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரர் அப்படின்றத வந்து அவங்கக்கிட்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் கார்டு, இதுவே வந்து ஒரு வெப்சைட்டு, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி சப்ளை பண்ணுறவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்டு இதை இல்லாமல் வந்து ஹோட்டல்ஸ்லாம் உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் நிறையா இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரியான அந்த பாக்ஸ் கண்டெய்னரை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெடி பண்ணலாம், இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா டையை மாற்றி அது வந்து ரெடி பண்ணலாம். ஸோ உற்பத்தி பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மார்க்கெட்டிங் அப்படின்றதும் நம்மளால் வந்து பண்ண முடியும். இந்த தொழிலை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அழிவில்லாத ஒரு தொழிலாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர்லேயும் அதிகமான அளவுக்கு இந்த மாதிரியான அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர்ஸ் தான் வந்து அதிகமான அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் தாராளமாக இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதில் பெருசாக லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. நீங்கள் வந்து ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது வந்து இருக்குது. அதாவது ஓனாகவே நீங்கள் டைரெக்டாகவே வந்து அந்த மாதிரியான அந்த ரீட்டெயிலர்ஸ் எல்லாமே அப்ரோச் பண்ணி அவங்க மூலயமா ஆர்டர்ஸ் எடுத்து நேரடியாக சப்ளை பண்ணுறப்ப பிஸ்னஸ் டு கன்சூமர் அப்படின்ற கான்செப்டில் உங்களுடைய சேல்ஸ் வேல்யூவும் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும். அண்ட் அதே போல் லாபமும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ப்ராப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அண்டு தேவைகளும் அதிகமாக இருக்குது. என்ன தான் போட்டிகள் அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர்ஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதாவது ஒவ்வொரு கடைகளாக போயிட்டு ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா போட்டிகள் இருந்தாலும் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரியான பிஸ்னஸில் வந்து சர்வே பண்ண முடியும். அந்த அளவுக்கு தேவைகள் வந்து அதிகமான அளவுக்கு இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா லோன் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுடைய அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இவங்கக்கிட்ட இருந்து தான் மிஷின் கொள்முதல் பண்ணணும் அப்படின்லாம் எந்த ஒரு ப்ரொசீஜரும் இல்லை. வெளியே இதை விட சீப் அண்ட் பெஸ்ட்டு நல்ல சர்வீஸ் வந்து யாராவது ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். மற்றபடி இந்த வீடியோவை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே உங்களுடைய சப்போர்ட்டை எப்பயும் போல் நம்ம சேனலுக்கு ரெகுலராக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.